அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் பாலாஜி. இது உங்கள் பாலாஜி எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டாகவும் ஃபன்னாகவும் இருக்க தக்லைஸ் பற்றி தான். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 2013 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இஸ்ரோ ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. இஸ்ரோவுக்கு இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்குமே வளர்ந்த நாடுகள்லேயே 2 நாடுகள் மட்டும்தான் இந்த ராக்கெட்டை செவ்வாய் கிரகத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் மட்டும்தான் இது வரைக்குமே செவ்வாய் கிரகத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த டெவலப் கண்ட்ரியுமே இது வரைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு லான்ச் பண்ணதே இல்லை ராக்கெட்டை. இந்த ராக்கெட்டை செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு 450 கோடிகள் மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. இதனாலேயே உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை திரும்பி பார்க்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா 450 கோடின்ட்டு. 450 கோடி இது எந்த அளவுக்கு கம்மினா, கிராவிட்டி மூவி எடுக்கிறதுக்கு 730 கோடிகள் செலவாச்சு. மங்கள்யா ப்ராஜெக்டோட இந்த படம் 40% அதிகம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ராக்கெட் லான்ச்சை இந்த உலகமே திரும்பி பார்த்ததுன்னு 2014 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாஸ் ஆர்பிட்டில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆயிடுச்சு. அமெரிக்கா, ரஷ்யா போலவே ஒரே லான்ச்சில் அந்த லிஸ்ட்டில் இந்தியாவுமே சேர்ந்துடுச்சு. இது நடந்த 4 நாள் கழிச்சு நியூயார்க் டைம் இந்தியாவை கலாச்சி ஒரு ஆர்டிக்கலை வெளியிடுறாங்க. அதில் என்னென்னு கலாச்சிருக்காங்கன்னா, அதில் இந்தியா ஒரு விவசாயம், ஒரு மாடு பிடிக்கிறவனாகவும் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட் ஸ்பேஸ் கப்பை தட்டுற மாதிரியும் ஆர்டிக்கலை வெளியிட்டு இந்தியாவை கலாச்சிருக்காங்க. இது நடந்து 3 வருஷம் கழிச்சு 2017 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இன்னொரு லான்ச் முடிவு பண்ணியிருக்காங்க. PSLV-C-37 ஒரு ராக்கெட் லான்ச் வைக்கிறாங்க. அந்த ராக்கெட் லான்ச்சில் 104 சேட்டலைட்டை வச்சு லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ்க்கு அனுப்பிடுறாங்க. இதில் புதிய சாதனை படிச்சிருக்காங்க. உலக நாடுகளே ரஷ்யா மட்டும்தான் 34 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்தியா அதை முறியடிச்சு 104 ராக்கெட்டை வச்சு அனுப்பியிருக்காங்க. இதில் பெரிய தக்கு என்னன்னா, அந்த சேட்டலைட்டில் 3 சேட்டலைட் மட்டும்தான் இந்தியாவது, மீதி எல்லாமே மற்றது எல்லாமே மற்ற நாட்டு சேர்ந்தது. அதுக்கு அடுத்த நாளே டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை கழிச்ச நியூயார்க் டைமுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் அனுப்பியிருந்தாங்க. அதாவது என்ன லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியா எலக்ட் ஸ்பேஸ் கப்பில் இருக்கிற மாதிரியும் மற்ற நாடுகள்லாம் அந்த கதவை தட்டி உதவி கேட்குற மாதிரி காட்டியிருந்தாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? இவங்க தான் சைனா பிபி. இவங்க பாகிஸ்தானை சேர்ந்த கராச்சின்ற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து பேட் ஸ்மெல்லு வருதுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. அங்கே வந்த போலீஸும் அவங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே செதஞ்ச நிலையில் ஒரு பாடி கிடைக்குது. அதை விசாரிக்கும் போது தான் தெரியுது அது அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட்டு. சைனா பிபி தான் அவங்களுக்கு மயக்க மருந்து காஃபியில் கலந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை குடிச்சிட்ட பிறகு ஒன்று இருக்காங்க. இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அவங்கள வெட்டி பீஸாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. 4 நாளுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த பாட்டிலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது. பிபியோட பொண்ணை 17 வயசு பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் செக்ஷுவலி ஹராஸ் பண்ணனால அவங்களுக்கு விஷயம் தெரிய வந்து அதுக்கப்புறமா அவங்கள கொண்டு இருக்காங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. இவர் பேர் தான் டாம் ஓனன். இவர் சைனாவை சேர்ந்தவர். இவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காரு. அதே அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்க ஒரு பொண்ணை தான் இவர் லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, $460 செலவு பண்ணி 840 ரூபிக் கியூட்ஸை வாங்கி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, ஒரு ஃபோட்டோ இமேஜாக அந்த பொண்ணு முகம் வர மாதிரி செஞ்சு அந்த ஃபோட்டோ இமேஜ் எப்படி வரணுன்றதுக்காக ஃபோட்டோஷாப்பில் 2 மாதம் ஒர்க் பண்ணி அந்த ஃபோட்டோ இமேஜை எடுத்திருக்காரு. அந்த மேஜிக் அந்த கியூப்களை வச்சு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அழகாக வரைஞ்சிருக்காரு. 3 நைட்டுகள் செலவு பண்ணி செஞ்சிருக்காரு. பக்காவாக அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் செஞ்சிருக்காரு. எல்லாமே பக்கா பண்ணி அந்த பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ண அந்த பொண்ணுகிட்ட இதை காட்டியிருக்காரு. ஆனால் எல்லா பொண்ணுங்களும் சொல்கிற மாதிரி தான் அந்த பையனை இவரை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. 70 வயசான மலைச்சாமி ராமநாதபுரத்தில் இருக்க சப்கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவை அவர் வாங்கின சப்கலெக்டர் பென்ஷன் மனு நினச்சின்னு வாங்கி பிரித்து படிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஒரு ஆச்சரியம் அந்த மனுவில் என்ன இருந்ததுன்னா, என் பேர் மலைச்சாமி, எனக்கு 16 வயசு தான், எனக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமும் இருக்குது, இந்தியன் டீம் பேட்மிண்டன் சிந்துவை நான் லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ண நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அந்த மனுவில் இருந்தது. சப்கலெக்டர் அந்த லெட்டரை படித்தோன்னே தூக்கி வாரி படிச்சுன்னே சொல்லலாம். நான் விவாகம் பண்ண போறேன். அந்த இதை நடவடிக்கைகளை மேற்கொண்டேன். அதனால முடிஞ்ச நான் யாருடைய உதவி இல்லாமல் என்னால் பண்ண முடியும். நான் வயதான தோற்றத்தில் இருக்கேன். என்னுடைய ஏஜ் வெறும் 16. கல்வி விளையாட்டுத்துறை எனக்கு நல்லா பிடிக்கும். அதனால நான் பண்ண போறேன்.